ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது உங்க ஸ்பாட்டன் வாரியர் சென்னை. நான் உங்க நேமிராஜ். இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெண்டு வேல்யூபிள் கொஸ்டின். அது என்னென்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு அண்ணன் ஒரு நல்ல லைனேஜ் சேவல் பட்டா இருக்கு, இத நாங்க வெளியவே விடல. இப்போ கிட்டத்தட்ட குத்து முள்ளு வந்துருச்சு. இப்ப நான் இறக்கி விட்டா அதோடைய தாய் தகப்பன் வழி அந்த பிளட் லைனோடைய பறவைய காட்டுமா, அதாவது அந்த சண்டையை போடுமா, இல்லனா ஃபால்ட் ஆகுமா? இதுதான் கொஸ்டின். இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, கம்பெனிக்கு எனக்கு போயிட்டு வரதுக்கே டைம் கரெக்டா இருக்கு, ஸோ ஆபீஸ் போயிட்டு வரவே டைம் கரெக்டா இருக்கு, அப்புறம் குடும்பத்தை பார்க்கவே எனக்கு நேரம் இல்லை, அந்த அளவுக்கு நான் ரொம்ப ப்ரெஷர்ல போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன், என்னால கோழி சேவலை பார்க்க முடியல, ஆனா என்கிட்ட இருக்கிறதுலாம் நல்ல நல்ல லைனேஜ், திடீர்னு ஒரு நாள் எனக்கு டைம் கிடைக்கிறப்போ நான் அப்படி பார்க்கும்போது அதோடைய அந்த பிளட் லைனோட சண்டையை காட்டுமா காட்டாதா, போடுமா போடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான விளக்கம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ரெண்டாவது கொஸ்டின் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணன் நம்ம வளர்க்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா களம் பார்க்கக்கூடிய இந்த சண்டை சேவல்களை வளர்க்குறோம். இதுக்கு கம்பெனி தீவனம் போடலாமா, இந்த ப்ரூடர், ஸ்டார்டர், லேயர் இந்த மாதிரியான தீவனங்களை, கம்பெனி தீவனங்களை கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அதை பத்தி ஒரு சில விளக்கங்கள் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். ஏன்னா இது மேபி நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம என்ன சொல்றோன்றது புரிய வரும். வாங்க வீடியோக்குள்ள போவோம். பொதுவா பாத்தீங்கன்னாலே ஒரு நல்ல பிளட் லைன் கொண்டு நல்ல லைனேஜ்ல ஒரு தகப்பன், நல்ல லைனேஜ்ல ஒரு தாய் கொண்டு நம்ம பிரீட் பண்றோம். பிரீட் பண்ணி அதுல நம்ம குஞ்சுகள் இறக்கி பட்டா உருவாக்குறோம். உருவாக்குறோம் போது அது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்மளுடைய பணி சுமை காரணமாக அதுங்களை கண்டுக்காம விட்டுட்டாலும் ஃபால்ட் ஆகும். டப்புனி பார்க்காம இல்ல திருசல்ல விடாம, வெளியே ஒரு மண் குளியல் போட விடாம கூண்டுக்குள்ளவே வச்சிருந்தோம் வச்சுக்கோங்களேன், கம்பல்சரி அந்த சேவல் தன்னுடைய லைனேஜோடைய சண்டையை காட்ட உடல் ஒத்துழைக்காது. இதுதான் உண்மை. அது ரத்தத்துல இருக்கும், அதோட புத்திக்கு இருக்கும், இதெல்லாம் பண்ணணும்ட்டு, ஆனா அதோட உடல் ஒத்துழைக்காது. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சேவலா இருந்தாலும் உங்களால தினசரி எடுத்து தண்ணி போட முடியலனாலும் பரவாயில்ல, ஒரு 2 days ஒன்ஸ் இல்லைன்னா 3 days ஒன்ஸ் இல்ல வீக்லி 2 times ஆகுது எடுத்து சளி தட்டி எடுத்துட்டு, அதாவது அதுக்குன்னு தினமும் ரக்கையை போட்டு நோண்டணும் இல்ல, சளி இருந்துச்சுன்னா லைட்டா உங்களுக்கு சவுண்ட் கேட்டுச்சுன்னா தட்டும் போதே தெரியும் உங்களுக்கு சளி இருக்கா இல்லையான்ட்டு. அப்படி இருந்தா மட்டும் ரெக்கை போடுங்க, இல்லைன்னா தொண்டை புண்ணாயிடும் அப்பப்போ நீங்க போட்டீங்கன்னா. ஸோ எடுத்து காலெல்லாம் நீவி விட்டு, கொஞ்சம் ரெக்கையை நினைச்சு விட்டு, முகத்தை நினைச்சு விட்டு, தினமும் அந்த கால் பாதத்தெல்லாம் கிளீன் பண்ணி கொஞ்சம் ஹைஜீனிக்கா வச்சிருந்தாலே ஆரோக்கியமா இருக்கும். இது ஒரு பக்கம். கம்பல்சரி ஒரு சேவல் முறப்புக்கு வந்த உடனே நீங்க ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை ஒரு அட்லீஸ்ட் ஒரு 5 நிமிஷமாவது டப் பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, தொடர்ந்து கிரிக்கெட் ஆடக்கூடிய ஒரு பேட்ஸ்மேனுக்கும் மாசத்துக்கு ஒரு தடவை கிரவுண்டுக்கு போற அந்த பேட்ஸ்மேனுடைய அந்த ஹிட் பண்ற ஸ்டைல் டிஃபரெண்டா இருக்கும். தினமும் அடிக்கிறவங்க பாத்தீங்கன்னா, இந்த பால் இங்கதான் பிட்ச் ஆகுது, இந்த இடத்துல நம்ம பிளாஷ் பண்ணா கரெக்டா இந்த இடத்துக்கு போகும், ஆஃப் லைன்ல வருது, கரெக்டா நம்ம கலி ஷாட் அடிக்கலாம், இல்ல ஸ்கொயர் கட் பண்ணலாம், ஸோ லெக் சைட்ல வருது, நம்ம தேர்ட் மேனுக்கு கட் பண்ணி விடலான்ற அந்த புத்தி கூர்மை கரெக்டா இருக்கும். இவன் ஸ்விங் தான் பண்ணுவான், இவன் ஆஃப் ஸ்பின் பண்ணுவான், ஸோ இந்த இடத்துல பிச் ஆனா பால் இந்த பக்கம் டர்ன் ஆகும், கரெக்டா நம்ம லெக் சைட்ல தூக்கி அடிக்கலான்ற ஒரு கிளியர் மைண்டோட இருப்பான். ஏன்னா அவன் தினசரி ஆடுறதுனால அவனுக்கு பாத்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமா இருக்கும். அவன் நினைக்கிறதுக்கு முன்னாடி அவன் மூளை சொல்லிடும். ஸோ இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ். இது தொடர்ந்து அந்த வேலையை பணியை செய்யும் போது அவனுக்கு அந்த புத்தி கூர்மை வரும். அதே மாதிரி தான் சேவல்களும். நீங்க அப்போ அட்லீஸ்ட் ஒரு 10 days ஒன்ஸ் ஒரு 5 நிமிஷம், ரெண்டாவது டப்னி ஒரு 10 நிமிஷம், இப்படியே நீங்க பார்த்து பார்த்து அது காலத்துல எந்த அளவுக்கு டயர்ட் ஆகுது, எந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குது, எந்த அளவுக்கு பறவை இருக்குதுன்னு நம்ம அதுக்கேற்ற மாதிரி நம்ம டைமை கூட இன்க்ரீஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஸோ இப்படி தொடர்ந்து பண்ணும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா,
அந்த சண்டை மைண்ட்லயே தான் இருக்கும் அந்த சேவல். அப்ப என்ன ஆகும்னு தெரிஞ்சிச்சிங்கன்னா, இந்த ஷாட் இப்படி அடிக்கணும். ஸோ இந்த இடத்துல வரும்போது அது பிளட் லைன் உள்ளுக்கு பிடிச்சி அடிக்கிறதா இருக்கும். ஸோ ஒரு சேவல் கிட்ட மாறி 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 அது களம் பறக்கும்போது, டப்னி பறக்கும்போது, ஓகே இவன் இப்படி பிடிச்சா அடிச்சிடறான், அப்ப நம்ம இந்த பக்கம் போய் அடிக்கணும்னு சொல்லிட்டு தன்னோட அறிவை மாத்திட்டு சில சேவல்கள் சண்டையை மாத்திலாம் பண்ணும். தண்ணியில ஒரு சண்டை போடும், 2வது தண்ணியில இன்னொரு சண்டை போடுற சேவல்லாம் நீங்க பாத்திருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி பல தரப்பு சண்டை உள்ள சேவல்கள் ஒன்னொன்னு மேலையும் டப்னி பார்க்க 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 இதோடைய கழுத்து பகுதி உரப்பாகிறது மட்டும் இல்லாம ரெக்க டெம்பர், அந்த லேண்டிங் பொசிஷன், இது எல்லாமே பாத்தீங்கன்னா சீரா ஆயிடும். இன்னொரு முக்கியமான விஷயம், சண்டை கத்துக்கும். நீங்க நிறைய பேர் இதை பார்த்திருப்பீங்க. டப்னியில இப்படி பண்ணிச்சு, 2வது டப்னியில நல்லா ஸ்கோர் பண்ணுதுப்பா நம்ம பட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டப்னியே இதோட பிளட் லைனோட சண்டை வேற, ஆப்போசிட்ல பறக்கிற பிளட் லைனோட சண்டை வேற. ஸோ ரெண்டுமே மீட் பண்ணும்போது இதோட சண்டையை அது கத்துக்கும், அதோட சண்டை இது கத்துக்கும். இப்படி கூட அடிக்கலாமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டை தன்னால மாத்திக்கக்கூடிய திறன் உள்ள சேவல்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து டப்னி பார்த்துக்கிட்டே வந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, கால் ஏறும், நல்ல பறவை இருக்கும், சண்டை மாத்தி பண்ணும், புத்தி கூர்மையா பண்ணும், எந்த இடத்துல மிஸ் ஆகணும்னு தெரியும் அதுங்களுக்கு, எந்த இடத்துல பின்சோட்டியை பிடிக்கணும், அவன் எந்த அளவுக்கு டயர்ட் ஆகுறானோ அதுக்கேற்ற மாதிரி இது ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு புத்தி கூர்மை வரும். நீங்க டப்னியே பார்க்காம எதுவுமே பண்ணாம அப்படியே உள்ளவே வச்சிருந்தீங்கன்னா என்ன ஆகும்னா, அதோட வேலை சாப்பிட்டு உள்ள நிக்கிறது தான்ன்றத தன்னைத்தானே அது தீர்மானிச்சுக்கும். வெளியே ஒரு பட்டா கூவுச்சா இதுவும் கூவும், நானும் இங்க இருக்கிறேன்றத காட்டும். மற்றபடி களம்னு வரும்போது கால் ஏறாது, உடல் ஒத்துழைக்காது. புத்தி சொல்லும், நீ இதுக்காக பிறந்தவன், நீ இந்த மாதிரியான தகப்பனுக்கு பிறந்தவன், உன் தகப்பனோட சண்டை இதுவும் ரத்தத்துல இருக்கு, இதை தான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் அது உடல் ஒத்துழைக்காது. பண்ண நினைக்கும், பறக்க நினைக்கும், ஆனா கால் ஏறாது, கால் சிக்கிக்கும், இல்லைன்னா கால் கோத்துக்கும், ஒரு 4 கால் பறந்துட்டு முட்டி கால் போட்டுரும். ஸோ இந்த மாதிரியான ஃபால்ட் எல்லாமே வரும். ஸோ என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் காலையில தண்ணி போட்டு விட்டீங்களா, பிரீடரை சீக்கிரம் திறந்து விடாதீங்க. தண்ணி போட்டு விட்டு பட்டாவை நம்ம எப்படி சொல்றது, வெளியில திருசல்ல விடாம உள்ளுக்குள்ளவே கொஞ்சம் இடம் வச்சிருந்தீங்கன்னா அதுல நடக்க விடுங்க. இல்லையா அட்லீஸ்ட் மொட்டை மாடியிலேயாவது நடக்க விட்டுருங்க. கொஞ்சமாவது கிரிப்பு பிடிச்சி நடக்கணும், அந்த விரல்ல நடந்து கொஞ்சம் போயிட்டு வரணும், ரெக்க தட்டணும், கொஞ்சம் ஃப்ரீயா சுத்தி வரும்போது கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி நல்லா தினமும் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் விட்டு, உங்களால முடியலன்னா கூட யாருக்கிட்டையாவது சொல்லி இந்த சேவலை கொஞ்சம் வெளியே விடுங்க, பொட்டையை மெரிச்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் திருசல்ல விட்டு ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வெளியில மண் குளிக்க வச்சு கொஞ்சம் தன்னைத்தானே ரீஃப்ரெஷ் பண்ணக்கூடியதா இந்த மண் குளியல். ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க 10 நாளுக்கு ஒரு தடவை நீங்க டப்னி பார்க்கும்போது ஒரு டப்னிக்கும் ஒரு ரிசல்ட் நீங்களே பார்க்கலாம். ஸோ சேவல்ன்றது நம்ம எதுக்காக கூண்டில் வைக்கிறோம், அடிச்சிக்க கூடாது, டேமேஜ் ஆயிடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்ம கூட்டில் தனிமைப்படுத்துறோம். ஸோ நம்ம அதை தனிமைப்படுத்திட்டோன்றதுக்காக அது அப்படியே இருக்கணும்னு இல்லை, தினமும் அதை நடக்க விடணும், ஓட விடணும், பொட்டையை விரட்ட விடணும், மண் குளிக்க விடணும், கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுக்கணும். கொடுத்தாதான் கால்ல இருந்து உடம்புல இருந்து எல்லாமே ஆரோக்கியமா இருக்கும், சூரிய வெப்பம் உடம்புல படணும். ஸோ இந்த மாதிரி ஆரோக்கியமா வளங்க, அப்பதான் உங்களுக்கு ரிசல்ட் இருக்கும் டப்னியில. அட்லீஸ்ட் ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை டப்னி பார்த்துக்கிட்டே இருங்க. எப்பவுமே ஒரு சேவல் அந்த லைன்ல இருக்குதுன்னா அதுல அந்த ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ரெஸ்ட்ன்றது நம்ம தொடர்ந்து கொடுத்துடக்கூடாது, ஒரு அளவுக்கு தான் கொடுக்கணும். ஸோ அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது அந்த சண்டை புத்தியிலேயே தான் இருக்கும், ஒரு கூண்டுக்குள்ளேயே தான் இருக்கணும், நம்ம வேலை இதுதான்ற ஒரு மைண்ட் செட்டு போக. இப்போ பிரீடர்லாம் பாத்தீங்கன்னா பொட்டையை மெரிக்கிறதா நம்ம வேலைன்னு ஒரு கட்டத்துல அதுவே தீர்மானிச்சிடும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, பொட்டையை மெரிச்சிட்டே இருக்க, வெளியில இருக்கிற பட்டா கூட கண்டுக்காது. ஆனா ஒரு காலத்துல வெளியில ஒரு பட்டா இருந்தாலும் விரட்டிங் ஓடி போய் அடிக்கிற சேவல் ஒரு கட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த பொட்டைங்க கூடவே இருந்து பழகி அப்படியே நம்மளோட வேலை பொட்டைங்களை மிதிக்கிறதா. சின்ன சின்ன பட்டாங்க இருந்தா கூட ஒரு சிலது விரட்டும், ஒரு சிலது தன்னை அப்படியே சைலண்டா போய்கிட்டு இருக்கும், வெளியே வேற சேவல் இருந்தா கூட கண்டுக்காது. இந்த மாதிரி சேவல்களும் இருக்கு. ஸோ இப்படி வளங்க, தொடர்ந்து அவங்கள அந்த லைன்லயே வச்சிருங்க, சூட்லயே வச்சிருக்கணும் எப்பவுமே. ஓகே, இப்ப 2வது கொஸ்டினுக்கு வருவோம். ஸோ இந்த ஸ்டார்டர் லேயர்லாம் கொடுக்கலாமா அப்படின்னா தாராளமா கொடுக்கலாம். ஏன்னா நானும் கொடுப்பேன். எப்ப கொடுப்போம்னு பாத்தீங்கன்னா, இந்த இளம் குஞ்சு பொரிச்ச ஃபர்ஸ்ட் 10 நாள் கம்பல்சரி கொடுப்பேன், காலையிலையும் ஈவினிங்கும் கொடுப்பேன் இந்த கோழி குஞ்சுங்களுக்கு. ஏன்னா அதுங்களுக்கு அந்த ஊட்டச்சத்து தேவைப்படும். நம்ம என்னதான் வெளியே விட்டாலும் அதுங்களே தேடி சாப்பிட்டாலும் அந்த ஒரு ஊட்டச்சத்து, அந்த அதுல கருவாடு துகள் இருக்கும், சோளம் இருக்கும், சோயா இருக்கும், எல்லாமே இருக்கும்.
ஸோ அப்படின்னு இருக்கும்போது என்ன எல்லா விதமான தவிடும் கலந்துருக்கும். அப்போ ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கும், குயிக்காக குரோத் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா குறைச்சிடணும். ஒரு வேளை மட்டும் கொடுக்கணும், ஒரு வேளை மேய்ச்சல்ல விட்டுறணும். காலையில் திருச்சல்ல போயிட்டு சாப்பிட்டு வந்ததுக்கப்புறம் ஈவினிங் கொஞ்சமாக போட்டு சாப்பிட்டு அடைச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 3 மாசம் 4 மாசம் விளையாடுறதுக்கப்புறம் ஸ்டாப் பண்ணிடுவோம். ஏன்னா இது வந்து சாப்பிட என்ன ஆகும்னா பொத பிராய்லர் மாதிரி உடம்பு போட்டுரும். ஸோ நமக்கு தேவை ஃபிட்டு, நம்ம குரோத்துக்காக தான் கொடுக்குறோம். அதே மாதிரி இந்த லேயர் எப்போ கொடுப்போம்னு பார்த்தீங்கன்னா இந்த முட்டை விடுற கோழிங்களுக்கு கொடுப்போம். ஒன்லி ஃபீமேலுக்கு மட்டும், பெட்டைங்களுக்கு மட்டும் கொடுப்போம், சேவலுக்குலாம் கொடுக்க மாட்டோம். இந்த மஸ்துக்கு வந்து மெரி வாங்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அப்போ வந்து இந்த லேயரை கொடுப்போம். அப்போ அந்த லேயரை சாப்பிடும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா முட்டையோட ஓடு திறன் நல்லா இருக்கும், நல்லா கரு கூடும், குயிக்கா கரு பிடிச்சிரும், பெட்டையும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா லேயர் வந்து இந்த மெரி வாங்குற பெட்டைங்களுக்கு மட்டும் தான் கொடுப்போம், மற்ற எல்லா பெட்டைக்குமே கொடுக்க மாட்டோம். இந்த ஸ்டார்டர் பார்த்தீங்கன்னா குஞ்சுங்களுக்கு மட்டும் கொடுப்போம். அந்த ஃபர்ஸ்ட் 3 மாசம் தான் கொடுப்போம். 3 மாசமே அதிகம் தான், 2 மாசம் 2.5 மாசத்துல ஸ்டாப் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் அவங்களே திருசல்ல மேயணும், இல்லைன்னா நம்ம கொடுக்குற கம்பு, இந்த கேப்பை, இந்த சோயா, அப்புறம் வெள்ளை சோளம், இந்த மாதிரி எல்லாம் இந்த பச்சை பயிர் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் கொடுப்போம். நம்ம அந்த தீவனத்தை சாப்பிட என்ன ஆகும்னா இவங்க நடக்க நல்ல உடல் தன்னுடைய அந்த ஜீன்ல இருக்கக்கூடிய உடல் கட்டு வந்துடும். நடக்க இன்னும் ஃபிட் ஆகும். தேடி சாப்பிடும்போது நல்லா ரத்தம் ஊற ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரோக்கியமான வளர்ச்சி இருக்கும். நடுவில் நம்ம டிவார்மிங் பண்ணி கரெக்டான நேரத்தில் பண்ணும்போது நல்ல அதிகமான குரோத் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இந்த டிவார்மிங்கை பற்றி தான் போட போகிறேன். இதில் இப்போ நான் ரீசெண்டாக பண்ணி நல்ல ரிசல்ட் பார்த்தது. அப்படியே மோஷன்லேயே அந்த புழுக்கள் கொட்டுச்சு, அந்த அளவுக்கு தட்டைப்புழுக்கள்லாம் வந்துச்சு, நாடா புழுக்களும் சில கோழிங்களுக்கு வந்தது. இதெல்லாம் நான் நேரில் பார்த்த, பட் ஆனால் வீடியோ எடுக்க முடியல. ஸோ அந்த டிவார்மிங்கை பற்றி நான் ஒரு வாட்டி போடுறேன். ஸோ உங்களுடைய 2 கொஸ்டினுக்குமே ஆன்சர் இதுதான். தொடர்ந்து ஒரு சேவல் கூட்டுக்குள்ளே இருந்தாலும் கண்டிப்பாக ஃபால்ட் ஆகும், கால்கள் பலவீனமாகும், உடல்கள் சோர்வாகும், உடல்கள் பருமனாகும். ஸோ புத்தி மாறிடும். ஸோ அதனால தொடர்ந்து நீங்கள் அட்லீஸ்ட் டப்னியாவது பார்க்கணும். 2வது இந்த கம்பெனி தீவனங்களை இந்த ஏஜ் குரூப்பில் மட்டும்தான் கொடுக்கணும். முதல் 2.5 மாதம் 2 மாதத்துக்கு கொடுங்க போதும். அதோட லேயர் வந்து பெட்டை கோழிங்களுக்கு மட்டும், முட்டையிடுற பெட்டை கோழிங்களுக்கு மட்டும் கொடுங்க, மற்ற எதுக்குமே கொடுக்காதீங்க. உடல் அதிகமாக போட்டுரும். கூண்டில் இருக்கிற சேவல்கள்லாம் கொடுக்கலாமான்னா கொடுக்காதீங்க, கம்பே போதும் அதுங்களுக்கு. ஸோ எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.